வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு பெரிய கேள்விக்குள்ள ஆழமா போக போறோம். உலகத்தோட எதிர்காலம் நிச்சயமில்லாம இருக்கும்போது நாம எப்படி வாழணும்? ஆமா. ஒரு பக்கம் பார்த்தா குழப்பமான காலங்கள், பெரிய சோதனைகள் வரும்னு எச்சரிக்கிற வாசகங்கள் இருக்கு. கரெக்ட். இன்னொரு பக்கம் நீதியிலையும் நம்பிக்கையிலையும் உறுதியாயிருங்கன்னு சொல்ற செய்திகளும் இருக்கு. அப்போ இந்த ரெண்டுக்கும் நடுவுல நம்ம அன்றாட வாழ்க்கையை எப்படி அர்த்தமுள்ளதா அமைச்சுக்கிறது? அதுதான் இங்க இருக்கிற சவால். சரியா சொன்னீங்க. இந்த பெரிய அண்டவியல் தரிசனங்களுக்கும் காலையில எழுந்து வேலைக்கு போங்கங்கிற ஒரு சாதாரண அறிவுரைக்கும் நடுவுல என்ன தொடர்பு இருக்கு? அதுதான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க உள்ளே போகலாம். சரி, நாம லூக்கா நற்செய்தியில வர ஒரு காட்சியில இருந்து ஆரம்பிக்கலாம். இது ஒரு ஆச்சரியமான பயணம்னே சொல்லலாம். ஒரு பெரிய கட்டிடத்தோட அழிவுல ஆரம்பிச்சு உலகப் போர்கள், துரோகங்கள்னு போகுது. ஆமா, கடைசியில நம்ம மனசுக்குள்ள இருக்கிற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையில முடியுது. முதல்ல அந்த சூழலை மனசுல கொண்டு வருவோம். மக்கள் ஒரு பிரம்மாண்டமான கோவில பார்த்து பிரமிச்சு நிக்கிறாங்க. ம் அதோட பிரம்மாண்டமான கற்கள், மக்கள் கொடுத்த விலை உயர்ந்த காணிக்கை பொருட்கள். ஆ அத பார்த்து ஆஹா, நம்ம கோவில் எவ்ளோ அழகா இருக்கு அப்படின்னு ரொம்ப பெருமையா பேசிக்கிறாங்க. அந்த கோவில் அவங்களுக்கு வெறும் வழிபாட்டிடம் மட்டும் இல்ல, அது அவங்களோட அடையாளம், கலாச்சாரம், பாதுகாப்பு எல்லாமே அதுதான். அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல திடீர்னு ஒருத்தர் நீங்க பார்த்து பெருமைப்படுற இந்த கோவில்ல ஒரு கல்லு மேல இன்னொரு கல்லு இல்லாதபடி எல்லாமே இடிக்கப்படும்னு சொன்னா எப்படி இருக்கும்? நினைச்சு பார்க்கவே முடியல. அந்த ஒரு வரிதான் இந்த மொத்த உரையாடலுக்கும் ஆரம்ப புள்ளி. சரி, இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அவங்களுக்கு இது எவ்ளோ பெரிய அதிர்ச்சியா இருந்திருக்கும். கண்டிப்பா. நாம நினைக்கிறத விட இது ரொம்ப பெரிய அதிர்ச்சி. ஏன்னா பாத்தீங்கன்னா, அந்த கோவில் வெறும் கட்டிடம் இல்ல, அதுதான் உங்க உலகத்தோட மையம். ஓ, அவங்களோட பொருளாதாரம், அரசியல், மதம் எல்லாமே அதை சார்ந்துதான் இருந்ததா? ஆமா, எல்லாமே அது சுத்தி தான் இயங்குச்சு. அதனால கோவில் அழியுன்னு சொல்றது உங்க உலகமே அழிய போகுதுன்னு சொல்றதுக்கு சமம். அதனாலதான் அவங்க உடனே பதற்றமாயிடுறாங்களா? ஆமா, உடனே கேக்குறாங்க, போதகரே, இதெல்லாம் எப்போ நடக்கும்? இது நடக்க போறதுக்கான அடையாளம் என்னன்னு. இது ஏதோ சாதாரணமா கேக்குற கேள்வி இல்லையா? இல்லவே இல்ல. அவங்களோட பாதுகாப்பு, எதிர்காலம் எல்லாத்தையும் பற்றிய ஒரு ஆழமான கவலையிலிருந்து வர்ற கேள்வி அது. ஆனா அவர் கேட்ட உடனே அறிகுறிகளை பத்தி சொல்ல ஆரம்பிக்கல. அதுதான் இங்க சுவாரஸ்யமான விஷயம். ம் அதுக்கு பதிலா அவரோட முதல் வார்த்தையே ஒரு எச்சரிக்கையா இருக்கு. நீங்க ஏமாந்து போகாம பாத்துக்கோங்க. ஆமா, வெளியில இருந்து வர ஆபத்தை விட உள்ளே இருந்து வர ஆபத்து தான் பெருசுன்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஏன் அப்படி சொல்றாரு? ஏன்னா நிறைய பேர் என் பேரை சொல்லிக்கிட்டு வந்து, நான் தான் அவன், காலம் நெருங்கிடுச்சுன்னு சொல்லுவாங்க, அவங்க பின்னாடி போகாதீங்கன்னு சொல்றார். இது கிட்டத்தட்ட இன்னைக்கு இருக்கிற போலி செய்திகள், தவறான தகவல்கள் பத்தின ஒரு எச்சரிக்கை மாதிரி இருக்கு. நிஜமாவே இன்னைக்கு ஒரு வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் எப்படி ஒரு பீதியை கிளப்புதுன்னு யோசிச்சு பாருங்க. ஆமா, இன்னும் 10 நாள்ல உலகம் அழிய போகுதுன்னு வர்ற செய்திகளை மக்கள் நம்புறாங்க. இயேசு சொல்றது அதே மனித பலவீனத்தை பத்தி தான். யார் ரொம்ப நம்பிக்கையோடவும் அதிகாரத்தோடவும் பேசுறாங்களோ அவங்கள நம்புறதுக்கு நாம தயாரா இருக்கோம். அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, வெளியில இருந்து வர்ற ஆபத்துகளை பத்தி கவலைப்படுறதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ளே வர்ற இந்த ஏமாற்று வேலைகள்ல இருந்து உங்களை பாதுகாத்துக்கோங்கன்னு சொல்றார். காலம் நெருங்கிடுச்சுங்கிற வார்த்தை மக்களை கட்டுப்படுத்த ஒரு சக்தி வாய்ந்த கருவி. அந்த பீதியில மக்கள் தங்களோட பகுத்தறிவை இழந்துருவாங்க. சரியா சொன்னீங்க. அதனாலதான் அவங்க பின்னாடி போகாதீங்கன்னு ரொம்ப அழுத்தமா சொல்றார். சரி, அப்ப முதல் எச்சரிக்கை உள்ளுக்குள்ளே வர்ற போலியான தீர்க்கதரிசிகளை பத்தி. ஆனா மக்கள் பயப்படுற பெரிய விஷயங்கள், போரு, பூகம்பம், பஞ்சம், அதையெல்லாம் பத்தி அவர் என்ன சொல்றாரு? ஆமா, அடுத்ததா அவர் அந்த பெரிய நிகழ்வுகளுக்கு வரார். போர்கள், கலகங்கள் பத்தி கேப்பீங்க. நாட்டை எதிர்த்து நாடுகளும் பெரிய நிலநடுக்கங்கள் வரும், பஞ்சம், கொள்ளை நோய் எல்லாம் வரும், பயங்கரமான அடையாளங்கள் தெரியும்னு ஒரு பெரிய பட்டியலே கொடுக்கிறாரு. இத கேட்டா யாருக்கு தான் பயம் வராது? ஆனா உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, திகழ்ந்தூராதீர்கள், பயப்படாதீங்க. ஆமா, இதெல்லாம் முதல்ல நடக்க வேண்டியதுதான், ஆனா முடிவு உடனே வராதுன்னு சொல்றார். இது ஒரு முக்கியமான வேறுபாடு. ஆமா, நாம பொதுவா இந்த மாதிரி பேரழிவுகளை பார்த்தா அவ்வளவுதான் எல்லாம் முடிய போகுதுன்னு நினைப்போம். ஆனா அவரு இது ஆரம்பம்தான், முடிவல்லன்னு சொல்ற மாதிரி இருக்கு. மிகச்சரியா சொன்னீங்க. அவர் மக்களின் எதிர்பார்ப்புகளை சரி செய்றார். அதாவது இந்த பயங்கரமான நிகழ்வுகளை முடிவோட அடையாளமா பார்க்காம ஒரு நீண்ட காலகட்டத்தோட ஒரு பகுதியா பார்க்க சொல்றார். ஆமா, இது ஒரு முக்கியமான மனோதத்துவ பாடம். பீதி அடைஞ்சா நம்மால சரியா யோசிக்க முடியாது. அதனால இதெல்லாம் நடக்கும், ஆனா இது முடிவில்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அமைதியா இருங்கன்னு சொல்றது. அந்த இக்கட்டான சூழலை சந்திக்க அவங்கள தயார்படுத்துற ஒரு வழி. ஆமா, இது வேதனைகளின் தொடக்கத்தை உண்மையான முடிவிலிருந்து பிரிச்சு காட்டுது.
இதுவரைக்கும் உலக அளவுல நடக்க போற விஷயங்களை பத்தி பேசிட்டு இருந்த உரையாடல் இங்கிருந்து திடீர்னு ரொம்ப தடிப்பட்ட பர்சனலான ஒரு தளத்துக்கு மாறுது. ம், இவை அனைத்தும் நடந்தேறும் முன் அப்படின்னு சொல்லி உலக பேரழிவுகளுக்கு முன்னாடி அவங்களுக்கே என்ன நடக்கும்னு சொல்ல ஆரம்பிக்கிறார். ஆமா. உங்களை பிடித்து துன்புறுத்துவார்கள், சிறையில் அடைப்பார்கள், அரசரிடமும் ஆளுநரிடமும் இழுத்துச் செல்வார்கள்னு சொல்றார். இது கேட்கவே ரொம்ப தீவிரமா இருக்கு. ஆனா இதுல ஒரு ஆச்சரியமான விஷயத்தையும் அவர் சொல்றாரு இல்லையா? ஆமா. இந்த துன்புறுத்தல் எல்லாம் எதுக்கு நடக்குதுன்னா, எனக்கு சாந்திர பகர இவையே உங்களுக்கு வாய்ப்பளிக்கும்னு சொல்றார். இது ஒரு தலைகீழான பார்வை. நாம துன்பத்தை ஒரு தடையா பாப்போம், ஆனா அவர் அதை ஒரு வாய்ப்பா பார்க்க சொல்றார். ஆமா. அதாவது உங்கள் நம்பிக்கையை மத்தவங்களுக்கு எடுத்துச் சொல்ல இது ஒரு மேடையா அமையும்னு சொல்றார். இதுதான் அந்த சூழலோட மொத்த பார்வையையும் மாத்துது. அதுலயும் ரொம்ப வேதனையான விஷயம் என்னன்னா, காட்டி கொடுக்க போறது யாருங்கிறது தான். ஆமா. உங்கள் பெற்றோர், சகோதரர், சகோதரிகள், உறவினர், நண்பர்கள் உங்களை காட்டி கொடுப்பார்கள்னு சொல்றார். இது ஏதோ எதிரி பண்ற துரோகம் இல்ல. கூடவே இருக்கிறவங்க நாம நம்புறவங்களே பண்ணும்போது அதோட வலி ரொம்ப அதிகமா இருக்கும். நிச்சயமா இது ஏதோ சரித்திரத்துல நடந்த விஷயம் இல்ல. இன்னைக்கும் கொள்கை வேறுபாடுகளால குடும்பங்கள் பிரியறத நம்ம பாக்குறோம். ஆமா. அரசியல் கருத்து வேறுபாடுகளால அப்பா பையன்கிட்ட பேசாதது, அண்ணன் தம்பி பிரிஞ்சு போறதுன்னு நடக்குது. அப்போ பிரபஞ்ச அளவுல பூகம்பம் வர்றதை விட நம்ம சொந்த அண்ணனே நம்மள காட்டி கொடுக்கறது தான் மனரீதியாக ரொம்ப பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். கண்டிப்பா. என் பெயர் பொருட்டே எல்லாரும் உங்களை வெறுப்பார்கள்னு சொல்றது ஒரு முழுமையான சமூக தனிமைப்படுத்தல காட்டுது. சரி, இந்த இடம் தான் எனக்கு ரொம்ப குழப்பமா இருந்துச்சு. ஒரு பக்கம் உங்களில் சிலரை கொல்லவும் செய்வார்கள்னு சொல்லி மரணம் நிச்சயம்ங்கிற மாதிரி சொல்றாரு. ம். ஆனா அதுக்கு அடுத்த வரியிலேயே இப்படி இருந்தும் உங்கள் தலைமுடி ஒன்று கூட விழவே விழாதுன்னு சொல்றார். இது எப்படி சாத்தியம்? ஒண்ணுக்கொண்ணு நேரெதிரா இருக்கே. இதுதான் இந்த பகுதியோட மையப்புள்ளி, அதோட இறையியல் முரண்பாடும் கூட. நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியமானது. ஒருத்தர் கொல்லப்பட்டா அப்புறம் எப்படி அவரோட தலைமுடி கூட விழாம இருக்கும்? இது பாதுகாப்புனா என்ன, வாழ்வுனா என்னங்கிற நம்மளோட புரிதலை கேள்விக்குள்ளாக்குது. ஒரு விளக்கம் என்னன்னா, இங்க 2 விதமான வாழ்வை பத்தி பேசப்படுது. 2 விதமான வாழ்வா? ஆமா. ஒன்னு நம்மளோட உடல் ரீதியான உலக வாழ்க்கை, இன்னொன்னு நம்மளோட ஆன்மீக வாழ்க்கை, அதாவது நம்மளோட உண்மையான சுயம். ஓ, அப்போ உண்மையும் சிலர் கொல்லப்படுவார்கள்ங்கிறது உடல் ரீதியான மரணத்தை குறிக்குது. தலைமுடி கூட விழாதுங்கிறது ஆன்மீக பாதுகாப்பு குறிக்குதா? சரியா பிடிச்சிட்டீங்க. அதாவது இந்த உலகத்துல உங்களுக்கு உடல் ரீதியா என்ன பாதிப்பு வேணும்னாலும் ஏற்படலாம், நீங்க கொல்லப்படலாம். ஆனா உங்களோட உண்மையான சாராம்சம், உங்க ஆன்மா கடவுளோட பாதுகாப்புல பத்திரமா இருக்கும். அதேதான். தலைமுடி கூட விழாதுங்கிறது ஒரு உருவக மொழி. அதாவது கடவுளோட பார்வையில நீங்க முழுமையான பாதுகாப்புல இருக்கீங்க, உங்களை யாராலும் அழிக்க முடியாதுங்கிற ஒரு ஆழமான வாக்குறுதி அது. அப்போ இது உனக்கு கஷ்டமே வராதுன்னு சொல்ற வாக்குறுதி இல்ல. இல்ல, என்ன கஷ்டம் வந்தாலும் இறுதியில நீ பாதுகாப்பா இருப்பான்னு சொல்ற வாக்குறுதி. ஆனா இது கேட்க நல்லா இருக்கலாம். நிஜத்துல துன்பப்படுற ஒருத்தருக்கு உன் ஆன்மா பாதுகாப்பா இருக்குன்னு சொல்றது எவ்வளவு ஆறுதலா இருக்கும். அது ஒரு விதமான சமாதானப்படுத்துதல் மாதிரி இல்லையா? நல்ல கேள்வி. வெறும் தத்துவமா பார்த்தா அப்படி தோணலாம். ஆனா அந்த சூழல்ல இருந்தவங்களுக்கு இது ஒரு பெரிய பலத்தை கொடுத்திருக்கும். எப்படி? ஏன்னா அவங்க நம்பிக்கையோட ஆதாரம் இந்த உலக வாழ்க்கைக்கு அப்பாற்பட்டது. அவங்களோட அடையாளம் அவங்க உயிரோடு இருக்கிறதுல மட்டும் இல்ல, அவங்க எதை நம்புறாங்கங்கிறதுல இருக்கு. அதனால உடல் அழிஞ்சாலும் அவங்க நம்பிக்கை அழியாதுங்கிற எண்ணம் அவங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும். இதுதான் அடுத்த வரிக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. அந்த இறுதி வரி. ஆமா. நும் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்துக் கொள்ளுங்கள். இதுதான் எல்லாத்தையும் இணைக்கிற புள்ளி மாதிரி தெரியுது. அப்போ அந்த மன உறுதிங்கிறது வெறும் பல்ல கடிச்சுக்கிட்டு சகிக்கிறது மட்டும் இல்ல. இல்ல, நிச்சயமா இல்ல. இந்த மன உறுதிங்கிறது ஒரு செயல்பாடு மிக்க நிலைத்தன்மை. செயல்பாடு மிக்க நிலைத்தன்மையா? ஆமா. அதாவது சுத்தி என்ன நடந்தாலும், துன்புறுத்தல், துரோகம், குழப்பம் எது நடந்தாலும் உங்க நம்பிக்கையில விடாபிடியா நிக்கிறது. அந்த உறுதிதான் உங்க உண்மையான வாழ்வை காப்பாத்தும். அப்போ பிரச்சனைகளை தவிர்க்கிறது எப்படிங்கறத பத்தி இந்த பகுதி பேசல. பிரச்சனைகளுக்கு நடுவுல எப்படி உறுதியா நிக்கிறதுங்கிறத பத்தி தான் பேசுது. வெளியுலக சூழல்கள் எவ்வளவு மோசமா இருந்தாலும் உங்க அக உறுதிப்பாடு தான் உங்களை பாதுகாக்கிற கவசம். அப்போ காரணத்தை இப்போ நல்லா புரிஞ்சுக்க முடியுது. நாமும் ஒரு கட்டிடத்தோட அழிவை பத்தி ஒரு தீர்க்க தரிசனத்துல ஆரம்பிச்சோம். ஆனா அது கடைசியில கொந்தளிப்பான ஒரு உலகத்துல எப்படி வாழ்றதுங்கிறதுக்கான ஒரு வழிகாட்டியா முடிஞ்சிருக்கு. ஆமா. உண்மையை பொய்யிலிருந்து பிரிச்சு பாக்குறது, நம்பிக்கையை இழக்காம துன்பங்களை எதிர்கொள்றது. அப்புறம் உண்மையான பாதுகாப்பு அது நாம நினைக்கிற மாதிரி உடல் ரீதியான பாதுகாப்பு இல்ல, அதுக்கும் மேல ஒன்னு இருக்குன்னு புரிஞ்சுக்கிறது.
இது எல்லாத்தையும் பத்தி இது பேசுது. ஆமா, இந்த பகுதி ஒரு சக்தி வாய்ந்த சிந்தனையை நமக்கு கொடுக்குது. பெரிய மோதல்கள்ல இருந்து தனிப்பட்ட துரோகங்கள் வரைக்கும் உலகம் சிதைஞ்சு போறதுக்கான அறிகுறிகளை காட்டினாலும் அதிலிருந்து தப்பிச்சு ஓடுற வழியை தேடச் சொல்லல. மாறா, அதுக்குள்ள நின்னு உள்மன உறுதியை வளர்த்துக்க சொல்லுது. ஆமா, வெளியுலகத்தோட குழப்பங்களுக்கு மத்தியில நம்ம அக அமைதியையும் உறுதியையும் பேண்றதுதான் உண்மையான பாதுகாப்புன்னு இது சொல்லுது. இது நம்மள ஒரு விஷயத்த சிந்திக்க வைக்குது. இன்றைய தகவல் பெருவெடிப்பு, நிச்சயமற்ற அரசியல் சூழல், திடீர்னு வர்ற நோய் தொற்றுகள்னு இருக்கிற இந்த காலகட்டத்துல நாம எதையெல்லாம் நிரந்தரமான அசைக்க முடியாத கோவில்களா நம்பிட்டு இருக்கோம்? நல்ல கேள்வி. அது நம்ம வேலை, பொருளாதாரம், அரசாங்கம், ஏன் நம்மளோட சில நம்பிக்கைகளை கூட இருக்கலாம். ஒருவேளை அந்த கோவில்களுடைய ஆரம்பிச்சா அப்ப நாம எந்த மாதிரியான மன உறுதியை வளர்த்துக்க வேண்டியிருக்கோம்? இங்கதான் திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்ற விஷயம் ரொம்ப பொருத்தமா இருக்கு. சொல்லுங்க. அவர் இந்த போலி மீட்பர்களை இன்றைய உலக தலைவர்கள், மத குருக்கள், ஏன் சூனியக்காரர்களோட கூட ஒப்பிடுறார். ஓ, மக்களின் பயத்தையும் ஏக்கத்தையும் பயன்படுத்தி அவங்களை ஈர்க்க முயற்சி பண்றவங்க. அவர்கள் பின்னே போகாதீர்கள்ங்கிற அந்த 2000 வருஷம் பழைய எச்சரிக்கை இன்னைக்கும் எவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருக்கு. மலாக்கி புத்தகத்தோட இணைச்சு பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அங்கேயும் ஒரு 2 விதமான எதிர்காலம் காட்டப்படுது. ஆமா, இதுல இருக்கிற முரண்பாடு தான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரே நேரத்துல சூளைய போல எரியிற ஒரு அழிவு நாள் வருதுன்னு சொல்லுது. அடுத்த நொடியே குரமாக்குற இறக்கைகளோட ஒரு சூரியன் உதிக்கும்னு சொல்லுது. அழிவும் அதே சமயத்துல ஆறுதலும். இது எப்படி சாத்தியம்? நீங்க சொன்னது ரொம்ப சரி. இதுல இருக்கிற உருவகங்கள் தான் இதோட சக்தியே. ஒண்ணு பாதாளம்னா இன்னொன்னு உச்சம், ஒண்ணு இருட்டுனா இன்னொன்னு வெளிச்சம். இந்த ரெண்டுக்கும் நடுவுல மனுஷங்களோட நிலை என்ன, அவங்க செய்ய வேண்டியது என்னன்றது இந்த பகுதி ரொம்ப அழகா படம் பிடிச்சு காட்டுது. இதோ சூளையை போல எரியும் அந்த நாள் வருகிறது. இந்த வரியே மனசுக்குள்ள ஒருவித பதற்றத்தை கொண்டு வருது இல்லையா? இது ஏதோ ஒரு சாதாரண நாள் இல்ல, இது ஒரு கணக்கு தீர்க்கிற நாள் அன்னத தெளிவா சொல்லுது. ஆமா, அதுலயும் அந்த சூளை அன்னோ வார்த்தை ரொம்ப முக்கியம். அது சும்மா அடுப்பு மாதிரி இல்ல. ஓஹோ, உலோகங்களை உருக்கி சுத்தப்படுத்துற அளவுக்கு தீவிரமான வெப்பம் கொண்டது. அதாவது அந்த நாள்ல நடக்க போற சுத்திகரிப்பு அவ்ளோ தீவிரமா இருக்கும் அன்றதுக்கான ஒரு குறியீடு அது. அசுத்தங்கள் எதுவுமே மிஞ்சாதன்றதுக்கான ஒரு எச்சரிக்கை. அதேதான். அடுத்த வரியில ஆணவக்காரர், கொடுமை செய்வோர் அனைவரும் சருகை போல ஆவார்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. சருகுக்கு நெருப்புல எந்த எதிர்ப்பும் காட்ட முடியாது, நொடியில சாம்பல் ஆயிடும். அதை விட ஆழமா அவங்களோட வேரையோ கிளையையோ விட்டு வைக்காதுன்னு ஒரு வரி வருது. இது வெறும் தனி நபர்களோட அழிவில்ல, ஒரு தீய சித்தாந்தத்தோட முழுமையான அழிவு. வேறுன்றது அதோட மூலம், அதோட அடிப்படை. கிளைன்றது அதோட பரவல், அதோட தாக்கம். சரி, இந்த நெருப்பு அவங்கள மட்டும் அழிக்காம அவங்க விட்டுட்டு போற தீமையோட சுவடுகளையும் முழுசா அழிச்சிடும் என்றதுதான் இதோட அர்த்தம். இது ஒரு டோட்டல் ரீசெட் மாதிரி. அப்போ இது ஒரு தவிர்க்க முடியாத தீர்ப்புன்னு சொல்றீங்க? நிச்சயமா. ஏன்னா இந்த வார்த்தைகளை சொல்றது யாருன்னு பாருங்க, படைகளின் ஆண்டவர். ஆமா, இந்த பட்டம் ஒரு சாதாரண பட்டம் இல்ல. வானத்துல இருக்கிற நட்சத்திர கூட்டங்கள், தேவதூதர்கள், உலகத்துல இருக்கிற எல்லா சக்திகள் எல்லாத்துக்கும் அதிபதி அவர்தான்ன்றத குறிக்குது. இவ்ளோ பெரிய சக்தி ஒரு தீர்ப்பை அறிவிக்கும் போது அதை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. அதனாலதான் அந்த தீர்ப்பு இறுதியானது, முழுமையானது. இப்போதான் இந்த பகுதி ஒரு திருப்பத்தை எடுக்குது. ஒரு பயங்கரமான அழிவை பத்தி பேசிட்டு இருந்த நாம இப்போ வேறொரு கோணத்துக்கு போறோம். ஏன்னா இங்க மனிதர்கள் 2 குழுவா பிரிக்கப்படுறாங்க. முதல் குழு நாம பார்த்த ஆணவக்காரர்கள், அவங்க முடிவு சாம்பல். ஆனா 2வது குழு, அந்த 2வது குழு தான் கதையோட நாயகர்கள். அவங்கள என் பேருக்கு அஞ்சி நடக்கின்ற நீங்கள் அப்படின்னு கடவுள் அழைக்கிறார். இந்த இடத்துல அஞ்சி நடப்பது என்ற வார்த்தையை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். இது பயந்து நடுங்கிறது இல்ல. அப்போ இது என்ன மாதிரியான அச்சம்? ஒரு சர்வாதிகாரிய பார்த்து பயப்படுற மாதிரியா? இல்லவே இல்ல. அதுக்கு நேர் எதிரானது. சொல்ல போனா ஒரு சின்ன குழந்தை தன் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கிற அப்பாவை பார்த்து ஒரு மரியாதை கலந்த பயத்தோட இருக்குமே, அது மாதிரி. சரி சரி. அவரு செஞ்சா சரியாத்தான் இருக்கும் என்ற நம்பிக்கை. அவர் கோபப்பட்டா அது நம்ம நல்லதுக்குதான் என்ற புரிதல். அந்த ஆழ்ந்த மரியாதை, பக்தி, அன்பு கலந்த ஒரு உணர்வு தான் இங்க அச்சம்னு சொல்லப்படுது. இந்த ஒரு குணம்தான்
அவங்களோட விதியே மாத்தி எழுதுது. அப்போ ஆணவத்துக்கும் இந்த இறைபக்திக்கும் நடுவுல இருக்கிற இந்த சின்ன வேறுபாடு தான் ஒருத்தரோட முடிவை சொர்க்கமா இல்ல நரகமா மாத்துதுன்னு சொல்றீங்க. மிகச் சரியா சொன்னீங்க. ஆணவம் நான் அன்றதுல ஆரம்பிக்குது, பக்தி நீங்க அன்றதுல சரணடையுது. ஆணவம் தனக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்குது, பக்தி தனக்கு வழிகாட்ட ஒருவர் இருக்கிறார்னு நம்புது. இந்த ஒரு மனநிலை மாற்றம் தான் சூழையோட நெருப்பிலிருந்து ஒருத்தரை காப்பாத்தி சூரியனோட வெளிச்சத்துக்கு கூட்டிட்டு போகுது. ஆஹா, இப்போ அந்த நம்பிக்கையான பகுதிக்குள்ள நுழையலாம். அழிவு தீர்ப்புன்னு பேசியிருந்த இடத்துல திடீர்னு ஒரு அழகான காட்சி வருது. ஆனால் உங்கள் மேல் நீதியின் கதிரவன் எழுவான். இருள் சூழ்ந்த ஒரு உலகத்துல திடீர்னு சூரியன் உதிக்கிற மாதிரி ஒரு உணர்வு. ஆமா, இந்த நீதியின் கதிரவன் என்ற உருவகம் சாதாரணமானதல்ல. சூரியன் என்ன செய்யும்? இருட்ட விரட்டும். ஆமா, எல்லாருக்கும் பாகுபாடு இல்லாம ஒளிய கொடுக்கும், உயிரினங்களுக்கு வாழ்வாதாரமா இருக்கும். அதே போல நீதின்ற ஒரு விஷயம் உதயமாகும் போது அது வரைக்கும் இருந்த அநியாயம், இருள், குழப்பம் எல்லாம் விலகிடும். ஒரு புதிய நேர்மையான சகாப்தம் தொடங்கும் என்றதுக்கான வாக்குறுதி இது. இதுவே ரொம்ப அழகா இருக்கு. ஆனா அடுத்த வரிதான் இதோட உச்சம்னு நான் நினைக்கிறேன். அதனுடைய இறக்கைகளில் நலம் தரும் மருந்து இருக்கும். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. சூரியனுக்கு இறக்கைகள் இருக்குன்னு சொல்றாங்க. அது எவ்வளவு ஒரு கவித்துவமான கற்பனை. இது வெறும் கற்பனை மட்டும் இல்ல, இதுக்கு ஒரு ஆழமான வரலாற்று பின்னணியும் இருக்கு. பண்டைய எகிப்து, மெசபடேமியா போன்ற கலாச்சாரங்கள்ல இறக்கைகள் கொண்ட சூரியன் என்றது ஒரு மிக முக்கியமான சின்னம். அது அரச சக்தி, தெய்வீக பாதுகாப்பு, அதிகாரம் எல்லாத்தையும் குறிச்சது. அப்படியா? அப்போ மலாக்கி வாழ்ந்த காலத்து மக்களுக்கு இந்த உருவகம் ரொம்ப பரிச்சயமானதா இருந்திருக்குமா? நிச்சயமா அவங்க இந்த சின்னத்தை பார்த்திருப்பாங்க, அதோட அர்த்தத்தையும் புரிஞ்சிருப்பாங்க. ஆனா இங்க மலாக்கி என்ன பண்றாருன்னா, அந்த அதிகாரத்துக்கான சின்னத்தை எடுத்து அத நீதி மற்றும் குணமாக்குதல் அன்றதோட இணைக்கிறார். ஓஹோ, சூரியனோட கதிர்கள் ஒரு பறவையோட இறக்கைகள் மாதிரி விரிஞ்சு இந்த உலகத்தை தொட்டு குணப்படுத்தும் சொல்றார். இது எவ்ளோ பெரிய நம்பிக்கை! அதிகாரம் அன்றது அழிக்கிறதுக்கு இல்ல, குணப்படுத்துறதுக்கு அன்ற ஒரு செய்தியை இது சொல்லுது. வாவ், இது ஒரு புதிய பார்வை. அந்த இறக்கைகள்ல நலம் தரும் மருந்து இருக்குன்னு சொல்றது. இது என்ன மாதிரியான குணம்? வெறும் உடல் ரீதியான காயங்களையா குறிக்குதா? இல்ல, அதுக்கும் மேலானது. அநியாயத்தால, கொடுமையால மனசளவுல பாதிக்கப்பட்டிருப்பாங்களே, அவங்களோட காயங்களை ஆற்றுவது. ஒரு சமூகம் சிதைஞ்சு போயிருக்கும்ல, அந்த சமூகத்தை குணப்படுத்துறது. நம்பிக்கை எழுந்து போன மக்களுக்கு மறுபடியும் நம்பிக்கையை கொடுக்கறது. இது ஒரு முழுமையான குணமாக்குதல். தீர்ப்புன்றது ஒரு அறுவை சிகிச்சை மாதிரினா, இந்த நலம் தரும் மருந்து அன்றது அந்த அறுவை சிகிச்சைக்கு பிறகு கொடுக்கப்படுற ஆறுதல் மற்றும் பராமரிப்பு. அப்போ இத ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது இந்த 2 வசனங்களும் ஒரு முழுமையான சுழற்சியை விளக்குது. தீமைய அதோட வேரோட அழிக்கிற நெருப்பு, அதுக்கப்புறம் நீதிமான்களுக்கு ஒளியையும் குணத்தையும் கொண்டு வர ஒரு புதிய விடியல். ஆமா, நீதி அன்றது வெறும் தண்டிப்பது மட்டும் இல்ல, அது ஒரு சமநிலைய உருவாக்குறது, கெட்டதை அகற்றி அந்த இடத்துல நல்லதை விதைக்கிறது. அதனாலதான் இந்த பகுதி ஒரு எச்சரிக்கையா மட்டும் இல்லாம ஒரு பெரிய நம்பிக்கையாவும் அமையுது. இந்த சின்ன பகுதி ஒரு இரட்டை செய்தியை தாங்கி நிக்குது. ஆணவமா அடுத்தவங்கள துன்புறுத்தி வாழ்றவங்களுக்கு இது ஒரு கடுமையான எச்சரிக்கை மணி. ஆனா அதே சமயம் கடவுள் மேல மரியாதை வச்சு நேர்மையா வாழ முயற்சி பண்றவங்களுக்கு இது ஒரு ஆறுதல் தரும் தாலாட்டு மாதிரி இருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா, நம்ம வாழ்க்கையில நாம எந்த பாதைய தேர்ந்தெடுக்கிறோன்றதுல தான் எல்லாம் இருக்கு. நாம சூளைய நோக்கி போறோமா இல்ல சூரியனை நோக்கி போறோமான்றது நம்ம கையில தான் இருக்கு. அந்த தேர்வை நினைவுபடுத்துறது தான் இந்த வரிகளோட நோக்கம். அப்போ தீர்ப்புங்கிறது வெறும் அழிவு மட்டும் இல்ல, அது ஒரு பிரிவினை. சரியா சொன்னீங்க. எது நிலைக்கும் எது அழியுங்கிற ஒரு தெளிவுபடுத்தல். அப்போ இந்த எல்லா எச்சரிக்கைகளோட நோக்கமும் பயத்துல வாழ்றதில்ல, இல்லவே இல்ல. மாறாக மன உறுதியோட எப்படி வாழ்றதுன்னு கத்து கொடுக்கிறது தான். லூக்கா சொல்ற மாதிரி, நீங்கள் மன உறுதியோட இருந்து உங்கள் வாழ்வை காத்துக்கொள்ளுங்கள். மிகச்சரியா சொன்னீங்க. சோதனைகள் வரும், ஆனா அது உங்க நம்பிக்கைக்கு சான்று பகர ஒரு வாய்ப்பு. இது எதிர்காலத்தை கணிக்கிறதுக்கான வழிகாட்டி கிடையாது, நிகழ்காலத்துல எப்படி உறுதியா நிக்கிறதுங்கிறதுக்கான ஒரு பயிற்சி. சரி, அந்த மன உறுதி, அந்த உள்ளார்ந்த பலம்ங்கிறது நடைமுறையில எப்படி வெளிப்படணும்? உலகம் முடிய போகுதுன்னு ஒருத்தர் நம்பினா அவங்களுடைய அன்றாட வாழ்க்கை எப்படி இருக்கும்? நல்ல கேள்வி. ஒருவேளை இனிமே எதுக்கு வேலைக்கு போனோம், எதுக்கு கஷ்டப்படணும்னு நினைக்கிற ஒரு மனநிலை வந்துருமே. ஆமா,
அந்த சிக்கலை தெசலோனிக்கருக்கு எழுதிய கடிதம் நேருக்கு நேரா சந்திக்குது. அப்படியா? ஆமாம், அது ஒரு மிக முக்கியமான நடைமுறை பிரச்சனை. இங்க பவுல் ரொம்ப நேரடியா எந்த பூச்சியும் இல்லாம பேசுறார். தெசலோனிக்கருக்கு எழுதின திருமுகத்திலிருந்து ஒரு சின்ன பகுதி தான். ஆனா இதுல இருக்கிற ஒரு வரி அது இன்னைக்கு வரைக்கும் நிறைய விவாதங்களை கிளப்புது. அந்த வரி இதுதான்: உழைக்க மனமில்லாத எவனும் உண்ணலாகாது. கேட்கும் போதே ஒரு மாதிரி இருக்கும்ல, ரொம்ப நேரடியா கொஞ்சம் கடுமையா கூட தோணுது. இந்த வரி இன்னைக்கு பல இடங்கள்ல சில சமயம் தவறாக கூட பயன்படுத்தப்படுது. இதன் உண்மையான அர்த்தம் என்ன? அந்த காலகட்டத்துல இது ஏன் ஒரு அவசர தேவையா இருந்துச்சு? எனக்கு இதுல ஒரு விஷயம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த கட்டளைய குடுக்கறதுக்கு முன்னாடி இதை எழுதினவர் தன்னை பத்தியே பேசுறாரு. நாங்க உங்க கூட இருந்தப்ப சோம்பேறியா சுத்தல, யார்கிட்டயும் ஓசில சாப்பிடல அப்படின்னு சொல்றாரு. ஆமாம். அப்புறம் ராப்பகலா கஷ்டப்பட்டு உழைச்சோம், யாருக்கும் பாரமா இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. ஒரு தலைவரா இருந்து நேரா விஷயத்த சொல்லாம ஏன் தான் சொந்த வாழ்க்கைய இவ்ளோ விளக்கமா ஒரு முன்னுரையா வைக்கணும்? நீங்க சரியா கவனிச்சிருக்கீங்க. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் செய்யாத ஒன்ன உங்களை செய்ய சொல்லல. எனக்கு உங்ககிட்ட இருந்து உதவி வாங்கிக்க எல்லா உரிமையும் இருந்துச்சு. ஆனா நான் அதை செய்யல. ஏன்னா நாங்க உங்களுக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கணும் நினைச்சோம் அப்படின்னு சொல்றார். அவர் சொல்ல போற விஷயத்துக்கு ஒரு வெயிட் கொண்டு வர்றார். முதல்ல நான் யாருன்னு பாருங்க, நான் எப்படி வாழ்ந்தேன்னு பாருங்க, அதுக்கப்புறம் நான் சொல்றதை கேளுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. மிகச் சரியா சொன்னீங்க. அந்த தார்மீக அடித்தளத்தை அமைச்ச பிறகுதான் அவர் அசல் பிரச்சனைக்கே வர்றாரு. அந்த அடித்தளம் இல்லாம அவர் இந்த கட்டளைய சொல்லியிருந்தா உங்களுக்கு என்ன தெரியும், நீங்க பாட்டுக்கு சொல்லிட்டு போவீங்க அப்படின்னு மக்கள் கேட்டிருக்கலாம். உண்மைதான். ஆனா இப்போ அவரால் அப்படி கேட்க முடியாத அளவுக்கு ஒரு வலுவான முன்மாதிரியை வச்சுட்டார். உழைப்போட கண்ணியத்தை அவர் வெறும் போதனையா சொல்லல, வாழ்ந்து காட்டியிருக்கார். சரி, அந்த அடித்தளத்தின் மேலதான் இந்த கடுமையான கட்டளைய கட்டுகிறார் இல்லையா? ஆமா. அந்த மையமான வரிக்கு வருவோம். உழைக்க மனமில்லாத எவனும் உண்ணலாகாது. இதுல மனமில்லாத அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். இது வேலை செய்ய முடியாதவங்களையோ, அதாவது உடல்நிலை சரியில்லாதவங்களையோ, மாற்றுத்திறனாளிகளையோ குறிக்கல, சரிதானே? மிக மிக முக்கியமான வேறுபாடு அது. நீங்க கேட்டது ரொம்ப சரியான கேள்வி. இந்த வரி குறிவைக்கிறது திறமை இல்லாதவர்களையோ அல்லது வாய்ப்பில்லாதவர்களையோ அல்ல, விருப்பம் இல்லாதவர்களை. ஓகே. அதாவது உழைக்க முடியும் ஆனா உழைக்க விரும்பாத சோம்பேறிகளை பத்தி தான் இது பேசுது. இத அடுத்த வரியை இன்னும் தெளிவாக்குது. ஆமா, அடுத்த வரியில உங்கள சிலர் எந்த வேலையும் செய்யாம சோம்பேறியா சுத்தி திரிஞ்சு மத்தவங்க வேலையில தலையிடுறதா கேள்விப்படுறோம் அப்படின்னு வருது. ஒரு நிமிஷம், இதுல 2 குற்றச்சாட்டு இருக்கு. ஒன்னு சோம்பேறித்தனம், இன்னொன்னு அடுத்தவங்க வேலையில தலையிடுறது. சோம்பேறித்தனத்துக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? இது கொஞ்சம் தொடர்பில்லாத மாதிரி தெரியுதே. நல்ல கேள்வி. இதுதான் அந்த பிரச்சனையோட ஆழமே. அவங்க வெறுமனே சும்மா உட்கார்ந்துருக்கல. சும்மா இருக்கிறவங்களுக்கு அடுத்தவங்க என்ன செய்றாங்கன்னு பார்க்கத்தான் நேரம் அதிகமா இருக்கும். சரி. இங்க மத்தவங்க வேலையில தலையிடுறது அப்படின்னா, ஒருவேளை தேவையில்லாத வதந்திகளை பேசுறது, வேலை செய்றவங்கள பத்தி குறை சொல்றது, அவங்க வேலையை கெடுக்கிறதுன்னு கூட இருக்கலாம். ஓ, அதாவது அவங்க ஒரு சோஷியல் பர்டன், அதாவது சமூக சுமை மட்டும் இல்ல, ஒரு சோஷியல் நியூசன்ஸ், ஒரு சமூக தொந்தரவாகவும் மாறுறாங்க. இது யோசிக்க வேண்டிய விஷயம். ஒரு சமூகத்துல நம்ம பங்களிப்பு செய்யாம இருக்கிறது ஒரு விஷயம். ஆமா. ஆனா பங்களிப்பு செய்றவங்களோட வேலையும் கெடுக்கிறதுங்கிறது முற்றிலும் வேற ஒரு தளம். கரெக்ட். அப்போ இங்க பிரச்சனை பொருளாதாரம் மட்டும் இல்ல, சமூகத்தோட அமைதியும் நல்லிணக்கமும் தான். உண்மைதான். செயலற்ற தன்மை எப்படி மெதுவா ஒரு சமூக விரோத போக்கா மாறுதுங்கிறது ஒரு ஆச்சரியமான கோணம். உண்மைதான். இது இன்றைய காலகட்டத்துக்கும் ரொம்ப பொருந்தும். ஒரு ஆபீஸ் சூழல்ல கூட வேலை செய்யாம மத்தவங்கள பத்தி வதந்தி பேசிட்டு திரியறவங்க ஒட்டுமொத்த டீமோட உற்பத்தி திறனையும் மனநிலையும் எப்படி பாதிக்கிறாங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஆமா, அது சரிதான். அவங்க சமூகத்தோட உற்பத்திக்கு பங்களிக்காம இருக்கிறது மட்டும் பிரச்சனை இல்ல, மத்தவங்களோட பங்களிப்பையும் தடுக்கறாங்க. அதனாலதான் இந்த அறிவுரை இவ்வளவு கடுமையா இருக்கு. இது தனிநபர் ஒழுக்கத்தை மட்டும் பேசல, சமூகத்தோட ஸ்திரத்தன்மைய பாதுகாக்கிறத பத்தியும் பேசுது. அப்போ சரி, பிரச்சனை எவ்வளவு தீவிரமானதுன்னு புரிஞ்சிடுச்சு. சோம்பேறித்தனம் பிளஸ் சமூக அமைதியை குலைக்கிறது. இதுக்கு என்ன தீர்வு சொல்றார்? அந்த தீர்வு சொல்ற விதமே ரொம்ப அதிகாரமா இருக்கு. ஆமா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் கட்டளையிட்டு அறிவுறுத்துகிறோம் அப்படின்னு சொல்றார். இது ஒரு மென்மையான கோரிக்கை மாதிரி இல்ல, ஒரு நேரடி ஆர்டர் மாதிரி இருக்கு. ஆமா, அந்த துணி ரொம்ப முக்கியம். நிலைமையோட தீவிரத்தை உணர்ந்து இதுக்கு மேல மென்மையா பேசி பயனில்லைன்னு முடிவு பண்ணிட்டாரு. அதனாலதான் அவ்வளவு உறுதியா சொல்றாரு. ஆனா அந்த தீர்வு ரொம்ப நடைமுறைக்கு ஏத்த மாதிரி ரொம்ப நேரடியா இருக்கு. 2 விஷயம்தான். என்னது அது?
ஒண்ணு, ஒழுங்கா உங்க வேலையை செய்யுங்க. 2, நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுக்கு நீங்களே உழைங்க. இதுல பாயிண்ட் ஒழுங்கா உங்க வேலைய செய்யுங்க அப்படிங்கிறது அவங்க முன்னாடி செஞ்ச தொந்தரவுக்கு நேரடியான பதிலடி மாதிரி இருக்கு. கரெக்ட். அதாவது உங்க வேலையை மட்டும் பாருங்க, அடுத்தவங்க விஷயத்துல மூக்க நுழைக்காதீங்கன்னு சொல்ற மாதிரி. சரியா சொன்னீங்க. 2வது பாயிண்ட் சாப்பாட்டுக்கு நீங்களே உழைங்க அப்படிங்கிறது சுயமரியாதை, தன்னிறைவு பத்தினது. மத்தவங்கள சார்ந்து இல்லாம தன் காலில் தானே நிக்கணும்னு சொல்றார். கரெக்ட். இது உழைப்ப உயிர் வாழ்றதுக்கான அடிப்படை உரிமையான உணவோடு நேரடியா இணைக்குது. ஆமா. இது ஒரு பொருளாதார அறிவுரை மட்டும் கிடையாது. இது ஒரு சமூக ஒழுங்கு, ஒரு தார்மீக கடமை. ஒருத்தரோட உழைப்பு அவரோட பசிய மட்டும் போக்கல, அது சமூகத்துல அவரோட இடத்தையும் அவரோட பங்களிப்பையும் உறுதி செய்யுது. ஆமா. ஒருவரா இல்லாம ஒரு பங்களிப்பாளரா மாறணுங்கிறதா இதோட நோக்கம். அப்போ உழைக்க மனமில்லாத எவனும் முன்னலாகாதுங்கிற வரி ஏழைகளையோ வேலை இல்லாதவங்களையோ பார்த்து சொல்லப்பட்டதல்ல. நிச்சயமாக இல்ல. இதுல தனிப்பட்ட முன்மாதிரி, நேரடியான கட்டளை, அப்புறம் சுயசார்போட முக்கியத்துவமும் 3 முக்கியமான விஷயங்கள் அடங்கியிருக்கு. இது ஒரு முழுமையான அணுகுமுறை மாதிரி தெரியுது. ஆமா, வெறும் கட்டளை மட்டும் புலத்திருந்தா அது சர்வாதிகாரம் மாதிரி இருந்திருக்கும். வெறும் முன்மாதிரியை மட்டும் காட்டியிருந்தா சிலர் அதை பின்பற்றாம விட்டுருக்கலாம். ஆனா 2யும் இணைச்சு அதோட காரணத்தையும் விளக்கும் போது அது ரொம்ப சக்தி வாய்ந்ததா மாறுது. வெறும் சோம்பேறித்தனத்தை பத்தின ஒரு பொதுவான மேற்கோள் கிடையாது. ஒரு சமூகத்தோட ஆரோக்கியம் எப்படி ஒவ்வொரு தனிநபரோட பொறுப்புணர்ச்சியில அடங்கியிருக்குன்னு இது காட்டுது. சுயசார்புங்கிறது வெறும் பொருளாதார சுதந்திரம் இல்ல, அது ஒரு சமூக கடமையும் கூட. உழைப்ப உணவுடன் மட்டும் இணைக்கல, அத ஒழுங்கு மற்றும் சமூக நல்லிணக்கத்துடனும் இணைக்குது. அதாவது அடுத்தவங்க வேலையில தலையிடாம இருக்கிறது. ஆமா. இது நம்மகிட்ட ஒரு கேள்வியை கேக்குது. நம்மளோட இன்றைய ஜீவிதத்துல உழைப்பு அல்லது பங்களிப்புங்கிறது வெறும் சம்பளம் வாங்குறதையோ பிழைப்பு நடத்துறதை தாண்டி நம்ம வாழ்க்கைக்கும் நம்மள சுத்தி இருக்கிற சமூகத்துக்கும் எப்படி ஒரு கட்டமைப்பு கொடுக்குது? நல்ல கேள்வி. ஒரு குழுவோட ஆக்கப்பூர்வமான உறுப்பினரா இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம்? வெறும் வேலையை மட்டும் செஞ்சுட்டு போறது போதுமா? இல்ல நம்மளோட இருப்பு மத்தவங்களுக்கு உதவியா நல்ல விதத்துல இருக்கணுமா? அந்த சமநிலை சீர்குலையும் போது ஒரு தனிநபருக்கும் சமூகத்துக்கும் என்ன நடக்குது? இத பத்தி யோசிச்சு பாருங்க. இதுல ஒரு ஆச்சரியமான முரண்பாடு இருக்கு இல்லையா? ஆமா. ஒரு பக்கம் அண்டத்தின் அடையாளங்கள், அரசுகளின் வீழ்ச்சின்னு பிரம்மாண்டமான விஷயங்களை பேசுறோம். இன்னொரு பக்கம் தெய்வீக செய்தி என்னவா இருக்குன்னா, அமைதியா உன் வேலையை செஞ்சு நீ சம்பாதிக்கிறது சாப்பிடுன்னு. இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, ஆன்மீகங்கிறது அன்றாட பொறுப்புகள்ல இருந்து தப்பிச்சு போறது இல்ல. நிச்சயமா அந்த பொறுப்புகளை சரியா செய்யறதுக்குள்ளதான் ஆன்மீகமே இருக்கு. எதிர்காலத்தை பற்றிய பெரிய கேள்விகள் நிகழ்கால பொறுப்புகளை ரத்து செஞ்சிடாது. அப்போ அமைதியா உழைக்கிறதுங்கிறதே ஒரு வகையான விசுவாச வெளிப்பாடுதான். ஆமா, குழப்பமான உலகத்துக்கு நடுவுல உங்க கட்டுப்பாட்டுல இருக்கிற சின்ன விஷயத்த சரியா செய்யறதுதான் உண்மையான மன உறுதி. சரி, குழப்பத்துக்கு நடுவுல மன உறுதியோட இருக்கணும், அன்றாட வேலையை சரியா செய்யணும்னு பார்த்தோம். ஆனா இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற இறுதி நம்பிக்கை என்ன? இந்த எல்லா பயணமும் எங்க போய் சேருது? அதுக்கு பதிலுரை திருப்பாடல், அதாவது திருப்பாடல் 98 ஒரு அழகான பதில கொடுக்குது. ஆமா, இதுக்கு முன்னாடி பார்த்த வாசகங்கள்ல இருந்த பதற்றம், எச்சரிக்கைகளுக்கு பிறகு இந்த திருப்பாடல் ஒரு பெரிய கொண்டாட்ட மனநிலைக்கு நம்மை கூட்டிட்டு போகுது. ஒரு வெற்றி பாடல் மாதிரி இருக்கு. முழு பாடலுமே இசை, மகிழ்ச்சி நிறைஞ்சிருக்கு. இந்த கொண்டாட்டத்துல 3 முக்கிய தடயங்கள் இருக்கு. ஓகே, என்னது அது? 1 இசைக்கருவிகள், 2வது இயற்கையின் ஆரவாரம், 3வது இந்த எல்லாத்துக்கும் காரணமா இருக்க போற அந்த நீதி. நீதி. ஆமா, இந்த பாடலோட பல்லவி ஆண்டவர் மக்களினங்களை நேர்மையுடன் ஆட்சி செய்வார்னு திரும்ப திரும்ப வருது பாருங்க. அதுதான் இந்த மர்மத்தோட திறவுகோல். சரி, நாம அந்த திறவுகோலை நோக்கி தான் பயணிக்க போறோம். சூப்பர். அப்போ முதல் தடயத்திலிருந்தே ஆரம்பிக்கலாம். இசை. சரி. பாடல் ஆரம்பிக்கிறது யாழினை மீட்டி ஆண்டவரை புகழ்ந்திடுங்கள்னு தான். எனக்கு இது கொஞ்சம் வித்தியாசமா படுது. எப்படி? இவ்ளோ பெரிய பிரபஞ்ச கொண்டாட்டம்னு சொல்றோம், ஆனா ஆரம்பிக்கிறது ஒரு யாழ் மாதிரி ரொம்ப மென்மையான தனிப்பட்ட ஒரு கருவியில இருந்து. இது ஏதோ ஒரு காஃபி ஷாப்ல ஒருத்தர் தனியா கிட்டார் வாசிக்கிற மாதிரி இல்லையா? நல்ல உவமை. ஒரு பெரிய பார்ட்டிக்கு இது கொஞ்சம் அமைதியான தொடக்கமா தெரியல? ரொம்ப நல்ல கேள்வி. ஆனா அந்த அமைதியான தொடக்கம் தான் இங்க ரொம்ப முக்கியம். ஓஹோ. யாழ் மாதிரியான கருவிகள் பெரும்பாலும் தனிப்பட்ட தியான மனநிலையோடு சம்பந்தப்பட்டது. அது ஒருத்தரோட உள்ளத்துக்குள்ள நடக்கிற வழிபாடு. ஆமா, மத்தவங்களுக்காக இல்லாம தனக்காக, தன் இறைவனுக்காக தனிமையில இசைக்கிற மாதிரி.
இது ஒரு கொண்டாட்டத்தோட முதல் படி. முதல் படியா? அதாவது ஒரு பெரிய இயக்கம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு தனி மனுஷனோட உள்ளத்திலயும் அந்த மாற்றம், அந்த உணர்வு வரணும் இல்லையா? ஆமா. அது மாதிரி தான் இதுவும். ஓ, அப்ப இது ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட உணர்வுல இருந்து ஆரம்பிக்குது. சரி, அப்ப அடுத்த வரியில பேங், திடீர்னு துணையே மாறுது. ஆமா, எக்காலம் முழங்கி கொம்பினை ஊதி ஆர்ப்பரித்திடுங்கள்னு வருது. அந்த அமைதியான காஃபி ஷாப்ல இருந்து நேரா ஒரு ராஜாவோட அரண்மனை வாசலுக்கு வந்த மாதிரி இருக்கு. கரெக்ட். அந்த ஃபேன்ஃபேர் அடிப்பாங்களே அது மாதிரி. இந்த திடீர் மாற்றம் ஏன்? சரியா சொன்னீங்க. அந்த மாற்றம் தான் இங்க மொத்த கதையும் சொல்லுது. யாழுங்கிறது தனிப்பட்ட பக்தி. ம், ஆனா எக்காலமும் கொம்பும் அப்படி இல்ல. அது ஒரு பொது அறிவிப்பு. ஒரு முக்கியமான செய்தி வருது, எல்லாரும் கவனிங்கன்னு சொல்றதுக்கு. ஓ, ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி. அதேதான். முக்கியமா ஒரு அரசர் வர்றாருன்னா எக்காலம் ஊதுவாங்க. இங்க பாருங்க, ஆண்டவராகிய அரசருக்கு முன்னேன்னு தெளிவா சொல்லியிருக்காங்க. ம்ஹும். ஆமா, இருக்கு. சோ வழிபாடுங்கிறது தனிப்பட்ட அனுபவத்துல இருந்து ஒரு சமூக கொண்டாட்டமா, ஒரு அரச அறிவிப்பா மாறுது. இனிமேல் இது உனக்கும் எனக்குமான விஷயம் இல்ல, இது நம்ம எல்லாருக்குமான விஷயம்னு சொல்ற மாதிரி. வாவ், அப்போ இது வெறும் சத்தம் இல்ல, இது ஒரு ஸ்டேட்மெண்ட். எக்ஸாக்ட்லி. தி கிங் ஹஸ் அரைவ்ட்னு சொல்ற மாதிரி. சரி, இப்போ மனுஷங்கள்லாம் அவங்க பங்குக்கு இசைக்கருவிகளை வாசிச்சிட்டாங்க. ஆனா இங்கதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கிற பகுதி வருது. இயற்கையோட கொண்டாட்டம். ஆமா, மனுஷங்க மட்டும் இல்ல, மொத்த இயற்கையுமே இந்த கொண்டாட்டத்துல குதிக்குது. கடல் அதிர்ந்திடட்டும், உலகும் அதில் உரைப்பவை யாவும் முழங்கிடட்டும்னு சொல்லுது. ம், அதுக்கடுத்த வரிதான் உச்சக்கட்டம். ஆறுகளே கை கொட்டுங்கள், மலைகளே ஒன்று கூடுங்கள். ஆறுகள் கை தட்டுறதா? ஆமா. அந்த காலத்துல மனுஷங்களோட நீதிக்கும் இயற்கையோட ஆரோக்கியத்துக்கும் நேரடி தொடர்பு இருக்குன்னு ஆழமா நம்புனாங்க. அப்படியா? ஆமா. ஒரு சமூகத்துல அநீதியும் அக்கிரமமும் பெருகுச்சுன்னா அதோட தாக்கம் நேரடியா இயற்கையில தெரியும்னு நினைச்சாங்க. நிலம் வறண்டு போகும், பயிர்கள் கருகி போகும், இயற்கை ஒருவித துக்கத்துல ஆழ்ந்ததும்னு நம்புனாங்க. ஒரு நிமிஷம், நீங்க சொல்றது உண்மையா இருந்தா இது ரொம்ப பெரிய விஷயம். ம், அப்போ நாம செய்யற தப்புக்கு பூமி தண்டனை அனுபவிக்குதுன்னு சொல்றீங்களா? இது ஏதோ இப்ப நாம பேசுற கிளைமேட் சேஞ்ச், என்விரான்மெண்டல் ஜஸ்டிஸ் மாதிரி இல்லையா? மிகச்சரியா சொன்னீங்க. சமூக நீதி தான் சுற்றுச்சூழல் நீதின்னு சொல்ற மாதிரி. அதேதான். இது ஒரு விதமான பழந்தமிழ் சூழலியல் இறையியல்னே சொல்லலாம். ஏன்ஷியன்ட் ஈகோ தியாலஜி. அநீதியால பூமி காயப்படுது, வேதனைப்படுது. ஓ, அப்போ இந்த சங்கீதத்துல ஆறுகள் கைதட்டுது, மலைகள் பாடுதுன்னா என்ன அர்த்தம்? அதுங்க சந்தோஷமா இருக்குன்னு மட்டும் அர்த்தம் இல்ல. வேற என்ன? அதுங்க குணமாகுதுன்னு அர்த்தம். மனுஷங்க கிட்ட நீதி வரும்போது அந்த நீதி இயற்கையையும் குணப்படுத்துது. அதனால ஆறுகளோட கைதட்டல் அதுங்களோட விடுதலைக்கான கொண்டாட்டம். வாவ், நம் அநீதியால ஏற்பட்ட காயத்துல இருந்து அதுங்க விடுதலை அடையுது. இது நான் நினைச்சதை விட ரொம்ப ஆழமா இருக்கு. அப்போ இயற்கையை நமக்கு சியர் லீடர்ஸ் மாதிரி கைதட்டல, இல்ல. அது தன்னோட சொந்த விடுதலைக்காகவும் குணமடைதலுக்காகவுமே கொண்டாடுது. இந்த கண்ணோட்டத்துல பார்க்கும்போது இந்த வரிகளுக்கு ஒரு புதிய சக்தியே கிடைக்குது. ஆமா. இந்த மாதிரி ஒரு சிந்தனை அந்த கலாச்சாரத்துக்கு மட்டும் சொந்தமானதா, இல்ல வேறு இடங்கள்லயும் இத பார்க்க முடியுமா? இல்ல, இது ஒரு உலகளாவிய சிந்தனைன்னு கூட சொல்லலாம். பல பழங்குடி சமூகங்கள்லயும் கிழக்கத்திய தத்துவங்கள்லயும் இந்த நம்பிக்கையை பார்க்க முடியும். ம், நிலம் வெறும் மண் இல்ல, அது ஒரு உயிருள்ள சத்தை. நாம் அதுக்கு செய்யற நல்லது கெட்டதுக்கு அது பிரதிபலம் கொடுக்குங்கிற நம்பிக்கை பல கலாச்சாரங்கள்ல இருக்கு. சரி. மனிதன் இயற்கையின் ஒரு பகுதி, இயற்கைக்கு எஜமான் இல்லைங்கிற புரிதல் தான் இதுக்கு அடிப்படை. இந்த சங்கீதம் அந்த புரிதலை ரொம்ப அழகா வெளிப்படுத்துது. சரி, இப்போ இந்த மர்மத்தோட முக்கியமான கட்டத்துக்கு வந்துட்டோம். மனுஷங்க இசைக்கருவிகளோட ஆர்ப்பரிக்கிறாங்க. ம்ஹும். கடல், ஆறுகள், மலைகள்னு மொத்த பிரபஞ்சமுமே சேர்ந்து கொண்டாடுது. ஒரு பிரபஞ்ச அளவிலான இசை நிகழ்ச்சி நடக்குது. இப்போ அந்த பெரிய கேள்வி, ஏன்? அந்த $1 மில்லியன் கேள்வி. ஆமா, இந்த எல்லா ஆரவாரத்துக்கும் கொண்டாட்டத்துக்கும் என்ன காரணம்? இப்போதான் அந்த மர்மம் விலகுது. பாடல் கடைசி வரியில அந்த காரணத்தை சொல்லுது. ஏனெனில் அவர் உலகுக்கு நீதி வழங்க வருகின்றார். ஆ, இதுதான் அது. இந்த ஒரு வரிதான் அந்த மொத்த கொண்டாட்டத்தையும் அர்த்தமுள்ளதாக்குது. அந்த வார்த்தைய கவனிங்க, நீதி வழங்குதல். ஆமா, ஆனா நீதி வழங்குதல் இல்லனா தீர்ப்பு வழங்குதல்னு கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஏன்? யாரோ தப்பு பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு தண்டனை கிடைக்க போறதுங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவ் அர்த்தம் வருதுல்ல. ஆனா இங்க எல்லாரும் அந்த கொண்டாடாங்க. இது கொஞ்சம் முரணா இல்லையா? நல்ல பாயிண்ட். நம்ம காலத்துல தீர்ப்புங்கிற வார்த்தைக்கு அப்படியான ஒரு அர்த்தம் வந்துருச்சு.
ஆனா மூல மொழியான எபிரேயத்துல இந்த வார்த்தைக்கு இன்னும் ஆழமான நேர்மறையான அர்த்தம் இருக்கு. அப்படியா? என்ன அது? அது வெறும் தண்டிக்கிறது மட்டும் இல்ல, அதோட உண்மையான அர்த்தம் விஷயங்களை சரி செய்வது. ஓ, டு புட் திங்ஸ் ரைட். எக்ஸாக்ட்லி, டு புட் திங்ஸ் ரைட். சிதைஞ்சு போனதை சரி பண்றது, உடைந்த உறவுகளை ஒட்ட வைக்கிறது, தாழ்ந்து போனவங்கள தூக்கி விடுறது, கோணலா இருக்கிற அமைப்புகளை நேராக்குறது. ஒரு திறமையான கைவினைஞர் ஒரு சேதமடைஞ்ச கலைப்பொருள் அதோட பழைய அழகுக்கு கொண்டு வர மாதிரி ஒரு செயல் அது. ஓ, அப்போ இது ஒரு நீதிமன்ற தீர்ப்பு மாதிரி இல்ல, இது ஒரு பிரபஞ்ச ரீசெட் பட்டன் மாதிரி. நல்ல சொன்னீங்க. எல்லாவற்றையும் அதனதன் சரியான இடத்துக்கு கொண்டு வர ஒரு மறுசீரமைப்பு. அதனாலதான் யாரும் பயப்படல. ஆமா, இந்த தீர்ப்புக்காக தான் இயங்குறாங்க. மிகச்சரியாக. அதனாலதான் இயற்கையும் கொண்டாடுது. ஏன்னா அந்த தெய்வீக நீதி வரும்போது மனுஷங்க மட்டும் இல்ல, மொத்த படைப்புமே அதோட இயல்பான, சரியான, ஆரோக்கியமான நிலைக்கு திரும்பும். ஒரு முழுமையான நல்லிணக்கம். ஆமா, ஒரு முழுமையான நல்லிணக்கம் ஏற்படும். அதனாலதான் தொடக்கத்துல இருந்தே அந்த பல்லவி ஆண்டவர் மக்களினங்களை நேர்மையுடன் ஆட்சி செய்வார் ஒரு நம்பிக்கையின் கீதமா பாடப்படுது. அது ஒரு எச்சரிக்கை இல்ல, அது ஒரு வாக்குறுதி. இது ஒரு சின்ன யாழிசையில ஆரம்பிச்சு எக்கால முழக்கமா மாறி கடல், ஆறு, மலைன்னு மொத்த பிரபஞ்சத்தையும் இணைச்சுக்கிட்டு கடைசியில நேர்மையான ஆட்சிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையில முடிகிற ஒரு கொண்டாட்ட பயணம். அருமையா தொகுத்தீங்க. அநீதியால் பாதிக்கப்பட்ட இந்த பூமி நீதியால் குணமாகுங்கிற ஒரு மாபெரும் நம்பிக்கையின் வெளிப்பாடு இது. ஆமாம், மலாக்கியில நாம பார்த்த தீர்ப்புங்கிற அதே கருத்து தான் இங்கேயும் வருது. ஆமா, ஆனா அங்க அது பயத்தோட ஒரு சித்திரமா இருந்துச்சு, இங்கேயோ அது ஒரு பிரபஞ்ச கொண்டாட்டத்துக்கான காரணமா இருக்கு. அப்போ தீர்ப்புங்கிறது அழிவுக்கான ஒரு நிகழ்வு மட்டுமல்ல, அது ஒரு வகையான மறுசீரமைப்பு. சரியா சொன்னீங்க. எல்லாத்தையும் சரி செய்யற ஒரு தருணம். அநீதி முடிவுக்கு வர்றதால படைப்பே சந்தோஷப்படுது. இது ஒரு அருமையான பார்வை. வாழ்வை முடிவு நிலையாட்டப்படும், சரியான ஒழுங்கு திரும்ப வருங்கிற நம்பிக்கை தான் இந்த கொண்டாட்டத்தோட அஸ்திவாரம். அதனால இறுதி நம்பிக்கைங்கிறது பயம் இல்ல, நேர்மையான, நீதியான ஒரு ஆட்சியின் வருகைதான். அப்போ இந்த எல்லா ஆதாரங்களையும் ஒன்னா சேர்த்து பார்க்கும்போது ஒரு தெளிவான படம் கிடைக்குது. ஆமா, உலகத்தின் முடிவு, தீர்ப்புன்னு பெரிய விஷயங்கள் பேசப்பட்டாலும் அதோட மையச் செய்தி எதிர்காலத்தை கணிப்பதோ பயப்படுவதோ இல்ல. இல்லவே இல்ல. இதுல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடங்கள் 3 தான். 1, சோதனைகள் நடுவுல விசுவாசத்தோட உறுதியா இருங்க. ஆமா, உங்க கட்டுப்பாட்டுல இல்லாத விஷயங்களுக்காக கவலைப்படாம உங்களுக்கு ஒரு தெய்வீக பாதுகாப்பு இருக்குன்னு நம்புங்க. அந்த தலைமுடி கூட விழாதுங்கிற வாக்குறுதியை நினைச்சுக்கோங்க. 2வது, பொறுப்போட வாழுங்க. கரெக்ட். எதிர்காலத்துல என்ன நடக்குமோங்கிற நிச்சயமற்ற தன்மைய நிகழ்காலத்துல சோம்பேறியா இருக்கிறதுக்கு ஒரு காரணமா பயன்படுத்தாதீங்க. உங்க அன்றாட வேலைய, உங்க கடமைகளை சரியா செய்யறதுலயும் ஒரு பெரிய ஆன்மீக அர்த்தம் இருக்கு. 3வது, இறுதி நீதியில நம்பிக்கை வைங்க. முடிவுங்கிறது பயப்பட வேண்டிய விஷயம் இல்ல, அது கொண்டாடப்பட வேண்டிய ஒரு தருணம். ஆமா, ஏன்னா அன்னைக்கு நீதி ஜெயிக்கும். திருப்பாடல் சொல்ற மாதிரி ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் அதற்காக காத்திருக்கு. ஆக நிச்சயமற்ற காலங்களை எதிர்கொள்ள இந்த நூல்கள் நமக்கு ஒரு அருமையான கட்டமைப்பை கொடுக்குது. விடாமுயற்சி, நடைமுறை பொறுப்பு மற்றும் நம்பிக்கை. இது வெறும் தப்பி பிழைக்கிறதுக்கான வழிகாட்டி இல்ல, அர்த்தமுள்ளதா வாழ்றதுக்கான ஒரு வழிகாட்டி. அருமை. இறுதியா உங்களுக்கு ஒரு சிந்தனை சொல்லுங்க. தெசலோனிக்கர் புத்தகம் பிறர் வேலையில தலையிடுவதை கண்டிக்குது. முடிவே இல்லாத டிஜிட்டல் கவனச்சிதறல்கள், கருத்துகள் நிறைஞ்ச நம்ம நவீன உலகத்துல இந்த எச்சரிக்கைக்கு ஒரு புதிய அர்த்தம் இருக்குன்னு தோணுது. அமைதியா உழைத்து நமது சொந்த உணவை உண்பதுன்னா என்ன? பண ரீதியா மட்டுமில்லாம அறிவு ரீதியாவும் ஆன்மீக ரீதியாவும் அதை எப்படி பார்க்கறது? ஆமா, சமூக ஊடகங்கள்ல அடுத்தவங்க விவகாரங்கள்ல தலையிட்டு வெறும் பார்வையாளர்களா இல்லாம நம்மளோட சொந்த அர்த்தமுள்ள வேலையில நம்ம வாழ்க்கையில நாம எப்படி கவனம் செலுத்துறது? இது நாம யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி.